வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. அருப்புக்கோட்டையில் அரசு மருத்துவமனையில் லேப் டெக்னீஷியனை தூய்மை பணியாளர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பெண் ஊழியரை காலணியால் தாக்கியதாக கூறி மொத்த பணியாளர்களும் சேர்ந்து பொளந்தெடுத்ததன் பின்னணி என்ன? அரசு மருத்துவமனை ஆய்வகத்திற்குள் காலணி அணிந்து வரக்கூடாது என்று கூறிய டெக்னீஷியனிடம் தூய்மை பணியாளர் விதண்டாவாதம் பேசியதால் நிலவரம் கலவரமாக உள்ளது. நடந்ததற்கு மன்னிப்பு கேட்க வந்த டெக்னீஷியனை சுத்து போட்டு தாக்கியுள்ளனர். நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அரசு மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனையில் அருப்புக்கோட்டை மட்டுமின்றி அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள ஏராளமானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இங்கு உமா மகேஸ்வரி என்பவர் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார். இவர் வழக்கம் போல அரசு மருத்துவமனையில் உள்ள எக்ஸ்ரே அறையை சுத்தம் செய்ய சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த ஒப்பந்த பணியாளரான லேப் டெக்னீஷியன் ராஜ் என்பவர் உமா மகேஸ்வரியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் பெண் என்றும் பாராமல் அவரது கையில் காலணியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டே உமா மகேஸ்வரி வெளியே வந்துள்ளார். கண்ணீருடன் சக தூய்மை பணியாளர்களிடம் நடந்ததை கூறியவுடன் அவர்கள் அனைவரும் பொங்கி எழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே விவகாரம் பூதாகரமானதை அறிந்த மருத்துவ அலுவலர் லேப் டெக்னீஷியன் ராஜை அழைத்து விசாரணை செய்துள்ளார். அப்போது ஆய்வகத்திற்குள் காலணி அணிந்து உள்ளே வரக்கூடாது என்று கூறியதை தூய்மை பணியாளர் உமா மகேஸ்வரி காதில் வாங்கவில்லை என தெரிவித்துள்ளார். மாறாக தன்னையே செருப்பை வெளியே விட்டு வரச் சொல்வாயா என அவர் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் தெனாவட்டாக காலணியுடன் வந்த உமா மகேஸ்வரியின் கையில் தாக்கியதாக ராஜ் விளக்கமளித்துள்ளார். இருந்தபோதும் அந்த பெண்ணிடம் அத்துமீறி நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் விசாரணை முடிந்து வெளியே வந்த லேப் டெக்னீஷியனை தூய்மை பணியாளர்கள் 30ற்கு மேற்பட்டோர் சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர். அருகில் இருந்த மற்ற பணியாளர்கள் அவர்களை விலக்கிவிட்டு ராஜை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அருப்புக்கோட்டை நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் பெண் ஊழியரை காலணியால் தாக்கியதாக கூறி லேப் டெக்னீஷியனை 30ற்கு மேற்பட்டோர் ஆக்ரோஷமாக தாக்கிய சம்பவம் அருப்புக்கோட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.